நமஸ்காரம் சார். நமஸ்காரம். அவர் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா சொல்லியிருந்தார் தோணுது. 1 மினிட். உங்க சவுண்ட் சரியா கேட்கல. கேட்கறது இல்லையா சவுண்டு? நீங்க அந்த இயர்போன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இயர்போன்ஸ் அந்த இயர்போன்ஸ் ஆக்சுவலி நான் அந்த ப்ளூடூத் டிவைஸ் வச்சு டைப் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ப்ளூடூத் டிவைஸ் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். யா, கேக்குறதா? கேக்குறது. உங்க அண்ணாக்கு நான் போன் பண்ணிட்டு இருக்கேன். அவர் எங்க வெளியில போயிருக்காரு சொன்னார். ஓகே ஓகே ஓகே. வரட்டும் வர்ற வரைக்கும் வேற ஏதாவது லாஸ்ட் செஷன்ஸ்ல ஏதாவது queries questions ஏதாவது இருந்தா கேட்கலாம். நம்ம அது வந்து இந்த ஏகாதசி வந்து விஸ்வேதேவாளுக்கு வந்து அனுகூலமான தினம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? விஸ்வேதேவாகா. இப்ப நம்ம அத விஸ்வேதேவாகா அப்படிங்கிறது ரிக்வேதத்துல நிறைய பேரை சொல்றா, ஒருத்தரா சொல்லல. இப்போ ஸ்ரீருத்ரத்துல 300 திருநாமங்கள் சொல்லப்பட்டாலும் ருத்ரனுக்கு தான் 300 பேர் சொல்லப்படுறது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சஹஸ்ரநாமம் சொன்னாலும் விஷ்ணுவுக்கு தான் சொல்லப்படுறது. ஆனா ரிக்வேதத்திலயா இருக்கட்டும் மற்ற இடத்துலயா இருக்கட்டும், இப்ப விஸ்வே தேவாகா அப்படின்னா பல காலகட்டத்துக்கு பல பேர் சொல்லியிருக்கா. இப்ப விஸ்வம்னா உலகம் இல்லையா? விஸ்வஸ்மை நமஹா அப்படின்னா உலகமா இருக்கிறவருக்கு நமஸ்காரம் சொல்றோம். அப்போ இந்த உலகத்தின் பொருட்டு பகவானால ஏதோ கொஞ்சம் பேர் அனுப்பி வைக்கப்படுறா. இப்ப அவளை அந்தந்த காலகட்டத்துக்கு விஸ்வே தேவாகா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கா. இப்ப நம்ம மகாபாரதத்தை பார்த்தா பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக தான் பகவான் அவதாரம் எடுக்கிறார். அதற்கு பகவான் யூஸ் பண்ணிட்ட கருவிதான் பஞ்சபாண்டவாள். இப்போ பஞ்சபாண்டவாளையும் ஒரு வகையில விஸ்வே தேவாகா அப்படின்னு தான் சொல்றா. இப்போ நம்ம ஜோதிஷத்துக்கு விஸ்வே தேவாகா வந்து ஏகாதசிக்கு தேவதை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நாம் வந்து விரதம் அனுசரிப்பது அவர்களை பொறுத்து அல்ல. அவர்களுக்காக நம்ம விரதத்தை அனுசரிக்கல. நம்ம ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆதாரமா எடுத்துக்கிறது புராணோக்தமா தான் நம்ம ஆதாரமா எடுத்துக்கிறோம். அம்பரீஷர் சரீரத்தை நம்ம ஆதாரமா எடுத்துக்கிறோம். அப்ப அம்பரீஷ காலத்துக்கு முற்பட்டது நம்ம ஏகாதசி விரதம் இருக்கிறது வந்து அம்பரீஷர் காலத்திற்கும் முற்பட்டது. இப்போ அம்பரீஷரை பத்தி பாகவதத்துல சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, அம்பரீஷருடைய ராஜ்யத்துல சூரிய அஸ்தமனமே இல்லையா. இப்போ எப்படின்னா ஹோல் வேர்ல்ட் வாஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், ஹிஸ் ரூல். அப்போ எப்போ அஸ்தமனமே இருக்காதுன்னா உலகம் பூராவுமே அவரோட ஆட்சி இருந்தாதான் உலக அஸ்தமனம் இருக்காது. ஸோ அவரோட ஆட்சிக்கும் முந்தின காலத்துக்கு தான் நம்ம ஏகாதசி விரதம். அது வந்து நம்ம பக்தி சார்ந்தது, புராணம் சார்ந்தது. அப்போ நம்ம அதையும் வந்து ஜோதிஷத்தையும் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன குழப்பம் வரதான் செய்யும். ஸோ அது வந்து நம்ம அந்த புராணத்தை தனியா எடுத்துக்கணும். இது ஜோதிஷம் அப்படிங்கிறப்போ இது நம்ம தனியா எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இப்ப அந்த தேவதா திதி தேவதாலாம் எதுக்காக அப்படின்னா, இப்ப யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஜோதிஷம் ஏதோ ஒரு குழப்பத்தோட வரார், நம்ம அவரோட ஜாதகத்தை பாக்குறோம், ஏதோ ஒரு கிரகம் வந்து அங்க மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா ஆன்டி பிளானட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அவரை பிரீத்தி பண்றதுக்காக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்தந்த திதிகள்ல அந்தந்த அந்த கிரகத்துக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் தேவதா அதி தேவதா பிரத்யதி தேவதா அப்படின்னு இருக்கா இல்லையா? அப்போ அந்த தேவதைகளை நாம
தொழறது மூலமா, அந்த தேவதைகளை பிரீத்தி செய்யறது மூலமா கிரகங்களை நாம் பிரீத்தி செய்யறோம் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு, விசுவாசமா இருக்கு ஜோதிஷத்துல. இப்போ யாரோ ஒரு ஜாதகருக்கு வந்து சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்காரு, இல்லைன்னா சுக்கிரன் பகையா இருக்கார், சுக்கிரன் சரியா இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு அவளை வந்து ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஒரு ராத்திரி தங்கணும், அகோராத்திரம் வாசம் செய்யணும், ஒரு ராத்திரி ஒரு பகல் தங்கி சுவாமியை வந்து ரங்கநாதரை தரிசனம் செஞ்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதே போல இப்ப யாருக்கோ செவ்வாய் கிரகம் வந்து நீச்சமா இருக்கு, பகையா இருக்கு, ஆன்டி பிளானட்டா ஒர்க் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அவளை வந்து நம்ம திருச்செந்தூருக்கு அனுப்புறோம். திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு. அப்ப வந்து நம்ம டைரக்டா வந்து நவகிரகங்களை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது சமீப காலமா தான் எப்பயோ உருவாயிருக்கு. சமீபம்னா ஒரு 200 to 300 இயர்ஸ் அதான். அதுக்கு முந்தனையில இருந்தே நவகிரகங்கள் இருக்கு. பட் வந்து நம்ம ரொம்ப பிராச்சீனமான பழைய கோவில்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நவகிரகத்துக்கு சந்நிதின்றது எதுவுமே கிடையாது. கேரளா முழுக்க சுத்தினாலும் ஒரு கோவிலையும் நம்ம நவகிரக சந்நிதியை பார்க்க முடியாது, ரொம்ப பிராச்சீனமா இருக்கிறதுல. சபரிமலையிலுமே இப்பதான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நவகிரக சந்நிதி நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ வைஷ்ணவால் கோவில் 108 திவ்ய தேசம், எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் நம்ம நவகிரக சந்நிதி எதுவுமே பார்க்க முடியாது. நவகிரகங்கள் வந்து வழிபாட்டிற்குரிய தேவதைகள் கிடையாது. அவ வந்து என்ன சொல்லலாம், தே ஆர் அபிஷியல்ஸ், தே ஆர் நாட் தி சுப்ரீம்ங்கிறது பகவான் ஒருத்தன் தான். பகவானால அந்த நவகிரகங்களுக்கு என்னென்ன பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கோ, அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் அவளுக்கு என்ன செய்ய விதிக்கப்பட்டிருக்கோ அதை வந்து அவர்கள் செய்தேதான் தீரணும், நம்ம அனுபவிச்சேதான் தீரணும். கரெக்ட், புரிஞ்சுது. வேற ஏதாவது ஜெனரல் क्वेश्चंस இல்லனா பழைய செஷன்ஸ் அது இருந்தா கேட்கலாம். இல்ல, ஜெனரல் क्वेश्चन வந்துட்டு சில பேர் இப்படி கேப்பா. இப்போ எல்லாம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தை பிறக்கிற சமயத்துல சிசேரியன் செக்ஷன் பிளான் பண்ணி பண்ணுவா. அது வந்துட்டு நல்ல அஸ்ட்ராலஜில பிறக்கணும் சொல்லிட்டு. பட் அது கொஞ்சம் மீனிங்லெஸ்ஸா இருக்கு. ஏங்கன்னா எனக்கு புரியல அது எப்படி ஒர்க் ஆகுது. ஏங்கன்னா அந்த கர்மா ஆல்ரெடி இருக்கே, வந்தாச்சு அந்த பையனுக்கு. கண்டிப்பா. ஆமா. அப்ப இந்த சி செக்ஷன் பண்ணி அப்படி டைம் பார்த்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நல்ல டைம்ல குழந்தை பிறக்கணும் அப்படி பண்ணினா டஸ் இட் ஹேவ் எனி வேலிடிட்டி? இல்ல, நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல எனக்கு இந்த கேள்வி சின்னப்பத்துல இருந்தே இருக்கு. அப்பா கிட்ட நிறைய ஆர்கியூ பண்ணுவேன் நான். அப்பா என்ன சொல்லுவாருன்னா, என்னதான் அப்பா கிட்டே வந்து இந்த மாதிரி கேட்பா, என்ன டைம், என்ன லக்னம் அப்படின்லாம் கேட்பா. அப்பாவும் குறிச்சு கொடுப்பாரு. அப்ப கேட்கும்பொழுது நான் பிளான் பண்ணி தரோம், ஆனா நம்ம பிளான் ஒன்னா இருக்கும், பகவானுடைய பிளான் ஒன்னா இருக்கும். அந்த குழந்தை எப்போ சி செக்ஷனே பண்ணாலும் அந்த குழந்தை எப்போ பூமிக்கு வரணும்னு இருக்கோ அப்பதான் வரும் அப்படின்வா. இப்போ நான் பாஸ்ட் 5 இயர்ஸா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பாக்குறப்போ, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சி செக்ஷன் வந்து எமர்ஜென்சியா பண்ணி ஆகணும், உடனே அட்மிஷன் ஆகு அப்படின்னு சொல்லுவா. அவ வந்து டைம் எல்லாம் குறிச்சு வச்சிருப்பா. அப்புறம் என்ன ஆகும்னா அந்த பேஷண்ட்டுக்கு பிபி ஷூட் ஆயிடும், இல்லைன்னா சுகர் லெவல் லோவா இருக்கும், இல்லைன்னா ஹையா இருக்கும், பிபி லோவாயிடும், பிபி ஹையா இருக்கும், சர்ஜரியை வந்து போஸ்ட்பான் பண்ணிடுவா. இல்லைன்னா ப்ரீபோன் பண்ற கேசஸும் உண்டு. டைம் குறிச்சதுக்கு அப்புறமா ப்ரீபோன் பண்றதும் உண்டு, போஸ்ட்பான் பண்றதும் உண்டு. இப்போ லக்னம் குறிச்சு தரோம். லக்னத்துக்கு வந்து ஒரு லக்னத்துக்கு 9 பாதங்கள் வரும். போக போக நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் வரும். 4 பாதம் வரும். ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் வரும். 3 நட்சத்திரம் அசோசியேட் ஆயிருக்கும். அப்ப என்ன ஆகுறதுன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அஸ்வினி வந்து கேத்துவுக்கு சம்பந்தப்பட்டது. அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல யாரெல்லாம் பிறக்கிறாளோ அவள் வந்து அவளுக்கு வர்ற முதல் தசையே என்ன வரும் அப்படின்னா கேத்து தசை தான் வரும். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறவ எல்லாருக்குமே கேத்து தசை தான் முதல் தசையா வரும். அப்ப கேத்து தசை எத்தனை வருஷம் அப்படின்னா 7 வருஷம் இல்லையா? 7 வருஷம் கேத்து தசை அப்படிங்கிறது பிக்ஸ் ஆயிருக்கு, நிர்ணயம். அது மாறவே மாறாது. கேத்து தசை அப்படிங்கிறது 7 வருஷம். இது எத்தனைக்குன்னா 4 முழு பாதத்துக்கு. அஸ்வினியில 4 பாதம் இருக்கு இல்லையா? நம்ம டிகிரிஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம 360 டிகிரின்னு கூட எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 360 டிகிரி அதை 4ஆ டிவைட் பண்ணிக்கிறோம். அவர் வந்து 4ன்னே வச்சுப்போமே, 4ங்கிற நம்பரே வச்சுப்போம். அப்ப 7 வருஷம் 4 நம்பருக்கு
7 வருஷம் கொடுத்துருக்கா. அப்போ வந்து ஒரு பாதத்துக்கு எத்தனை வருஷம் வர்றதுன்னா, ஒரு வருஷம் 1.25 வருஷம் வரும். ஒரு வருஷம் 3 மாசம் 4 மாசம் அப்படி வரும். இப்போ அந்த குழந்தை வந்து அதாவது நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிற குழந்தைக்கு கேது தசை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கிறோம் இல்லையா? கேது தசை 7 வருஷம் யாருக்குமே இருக்காது. அந்த ஜனன காலத்துல இருக்கிற தசை வந்து ஃபுல்லா வராது யாருக்குமே. அது வந்து கர்ப்ப செலவு அப்படின்வா. அந்த நட்சத்திரம் பிறக்கிற அந்த மைக்ரோ செகண்ட்ல யாருமே ஜனிக்க போறது இல்லை. அந்த நட்சத்திரம் கொஞ்சம் பாஸ் ஆயிருக்கும். நம்மளுக்கு வந்து புனர்பூசம் 3ஆம் பாதம், புனர்பூசம் 4ஆம் பாதம் அப்படின்ற, அஸ்வினி 3ஆம் பாதம், 3ஆவது பாதம் அப்படிங்கிறா. அப்ப அந்த 3ஆவது பாதம் வர்றப்போ அந்த 2 பாதங்களுக்கான இயர்ஸ வந்து அந்த குழந்தை கிராஸ் ஆயிட்டு இருக்கும். 1.25 வருஷம் அப்படிங்கிறப்போ 2.5 வருஷம் கிராஸ் ஆயிடும். அப்ப 7 வருஷத்துல மீதி ஒரு 4 வருஷம் தான் பாக்கி இருக்கும் அந்த குழந்தைக்கு. அப்ப அந்த 4 வருஷம், அந்த 2.5 வருஷம் கிராஸ் ஆச்சு இல்லையா, அதற்கான பலன்கள் வந்து அப்படியே மாறும். நம்ம கணிச்சு கொடுத்த டைமுக்கும் அந்த குழந்தை ஜனிக்கிற டைமுக்கும் பலன் வந்து நிறைய விதத்துல மாறும். ஒரு குழந்தை வந்து இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது, அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாலும் ஜாதகம் ஒன்னாதான் இருக்கும். நம்ம அதுல ரொம்ப மைன்யூட்டா போய் பார்க்கும்போது பலன்கள் கட்டாயம் மாறும். அப்ப நம்ம என்னதான் சி செக்ஷன் நம்ம பிளான் வச்சாலும் நம்ம சொல்ற அந்த மைக்ரோ செகண்டுக்கு யாருமே சி செக்ஷன் பண்ணி குழந்தை எடுக்க போறது இல்லை. பிளஸ் ஆர் மைனஸ் டைம் இருக்கதான் போறது. டாக்டரோட கன்வீனியன்ஸ், அந்த மதருக்கு பிபி கரெக்டா இருக்கணும், சுகர் கரெக்டா இருக்கணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும், கான்சியஸா இருக்கணும், இத்தனை இருக்கணும், அனஸ்தீஷியன் வரணும், பீடியாட்ரிஷியன் வரணும், ஓஜி டாக்டர் இருக்கணும், இவ 3 பேர் சேர்ந்து பேசிக்கணும், கரெக்டா அந்த வெயின் கிடைக்கணும் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு, அதுக்கப்புறமா சி செக்ஷன் பண்ணி எடுக்கணும். இவ்வளவு இருக்கு. இதுல எல்லாத்துக்கும் மேல என்னன்னா அந்த சர்ஜரி தியேட்டர்ல இருக்கிற கடிகாரம் கரெக்டா இருக்கணும். அது என்ன டைம் நம்ம வாட்சுக்கும் அந்த கடிகாரத்துக்கும் எத்தனை நிமிஷம் ஃபாஸ்ட், எத்தனை நிமிஷம் குறைச்சி, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இந்த ஜாதகம் ஒருத்தர் கணிக்கிறா அப்படின்னா அதுவும் பகவான் சித்தம் தான், பகவத் இச்சை தான். அது என்ன டைம் நம்ம கைக்கு கிடைக்கிறதோ, நம்ம என்ன கட்டம் வரைகிறோமோ, அந்த குழந்தைக்கு நம்ம என்ன நிர்ணயம் பண்றோமோ எல்லாமே அது பகவானோட இச்சை தான். நம்ம அது வேணா நம்மளுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, பாமர புத்தினால நான் கரெக்டா டைம் பிக்ஸ் பண்ண விதியவே நான் மாத்திக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அது ஒரு காலம் நடக்காது. பகவான் என்ன பிளான் பண்றாரோ அதுதான் நடக்க போறது. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது எப்படி நடக்குமோ அப்படிதான் நடக்கும். அதான் இது ஒண்ணு உண்டு. ஒரு கதை என்னன்னா, அந்த அவர் பேர் மறந்துட்டேன் நான். ஒரு சமீபமா ஒரு 800 வருஷம் முன்னாடி நடந்தது ஒண்ணு. என்னன்னா, அவரே வந்து பெரிய ஜோதிஷ சாஸ்திரத்தையே எழுதியிருக்கார். அந்த அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல, சட்ட ஞாபகம் வரல. அவருக்கு என்னன்னா, ஒரு பொண்ணு, ஒரே பொண்ணு, குமாரத்தி, ஒரே குமாரத்தி. அவளுடைய ஜாதகப்படி எப்படின்னா, கல்யாணம் ஆகுறது இல்லையா, விவாகம்னா கரெக்டா தாலி கட்டுற டைம், கல்யாணம் கழிஞ்சு ஒரு முகூர்த்தத்துல அந்த கணவன் வந்து இறந்துருவான். அவனுக்கு வந்து பாம்பு தீண்டி, தக்ஷக சாபம், பாம்பு தீண்டி இறந்துருவான் அப்படிங்கிறது ஜாதகம். இதை மாத்த முடியாது. அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் வந்து கால்குலேட் பண்ணி பர்ஃபெக்டா எந்த லக்னத்துல குறிச்சா தீர்க்க சௌமங்கல்யத்தோட இருப்பாலோ அப்படி ஒரு லக்னத்தை குறிக்கிறார். அப்பெல்லாம் பால்ய விவாகம் தானே, குழந்தைக்கு வந்து நான் 5 வயசோ 6 வயசோ, அவரை விட கொஞ்சம் பெரிய பையன், சொந்தத்திலேயே விவாகம். அப்ப ஆத்திலேயே விவாகம் பண்றா. அப்ப அந்த காலத்துல வந்து கடிகம்னு ஒண்ணு உண்டு, டைம் பாக்குறதுக்கு. கடம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பானை என்ன ஒண்ணும், மேல ஒரு பானை இருக்கும், கீழே ஒரு பானை இருக்கும், டைம் பாக்குறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி இருக்கும். அந்த இது டைமர் இருக்கு இல்லையா, அந்த மண்ணு வச்சு திருப்பி எல்லாம் பாப்பால, ஹவர் இருக்கலாம், அந்த மாதிரி வந்து கடிகம் அப்படின்னு ஒவ்வொரு டிராப், ஒவ்வொரு சொட்டு விடறப்போ ஒவ்வொரு செகண்ட், வினாடி, விகட்டி, அப்புறமா முகூர்த்தம், நாழிகை, வினாழிகை, இதெல்லாம் கணிச்சுப்பா. அப்போ அதை வந்து அவர் ரொம்ப பர்ஃபெக்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கார். புரோஹிதர் பாட்டுக்கு வைதிக காரியம் எல்லாம் நடந்துட்டே இருக்கு, அந்த நாழிகையை கரெக்டா அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கார் அந்த கடிகத்துல. அப்புறமா கரெக்டா அந்த அவர் குறிச்ச முகூர்த்தத்துல
விவாகமும் நடத்திடுறார். சந்தோஷமா இருக்கார் நிம்மதியா. அப்பா இதுக்கப்புறமா எதுவும் மாற போறது இல்ல, குழந்தை வந்து தீர்க்க சோமங்கல்யத்தோட இருப்பா அப்படி. கரெக்டா ஒரு முகூர்த்தம் ஆக போறது. குழந்தை அந்த மாப்பிள்ள வந்து ஏதோ சௌச்சாலயம் பாத்ரூம் போகணும்னு போறான். பார்த்தா திரும்பி வரல. என்னடான்னு பார்த்தா பாம்பு தீண்டிடுது பையனை. இவரால ஹி கான் பிலீவ், அவரோட கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னு அவரால் நம்பவே முடியல. அப்புறமா என்ன பண்றாரு, எங்க மிஸ்டேக் ஆயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா பக்கத்தாத்துல அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தா விவாகம் கழிஞ்ச நேரம் வந்து பூரண யமகண்டம். இவரோட கடிகத்துல ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு அந்த டைம் மிஷின்ல, இவரோட டைம் மிஷின்ல. என்னடான்னு பார்த்தா குழந்தைக்கு இப்படி மூக்குத்தி போட்டிருப்பா இல்லையா அந்த காலத்துல, இங்க சென்டரா அந்த குழந்தையோட மூக்குல ஒரு முத்து காணும், குட்டி முத்து பரல், சின்ன முத்து பரலை காணும். அதை கவனிக்கிறார். வர்றப்ப சோகமா வர்றாரு. அதை அவர் கண்ணில் அது முதல்ல படுறது. சரி அந்த கடிகம் எங்க மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு எட்டி பாக்குறாரு. பார்த்தா அந்த தண்ணி விழுறதுக்கு ஒரு துவாரம் இருக்கணும் இல்லையா, ஏதோ ஒரு துவாரம் இருக்கணும். அவர் உங்க அண்ணா வந்திருக்காரு, அவர் ஏதோ சொல்றாரு. நீங்க ஜாயின் பண்றீங்களா? Okay. இல்ல அப்ப நான் அவர்கிட்ட சொல்லட்டா 7:30க்கு தொடங்கலாம்னு ஓகேட்டா? அவர் 7:30 மணிக்கு தொடங்கலாமா கேக்குறா, உங்களுக்கு பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். 7:30 மணிக்குள்ள நீங்க வந்துடுவீங்களா? another 16 minutes. எனக்கு ஓகே தான். ஓகே தான். ஓகே அவருக்கு ஓகே தான். அவருக்கு ஓகே தான் சொல்றேன். ஓகே I'll be there at 7:30. ஓகே சரி. அவருக்கு 15 மினிட் ஆகும் சொல்றாரு. யா நம்ம இந்த இது மட்டும் சரி கதையை மட்டும் முடிச்சு போக வேண்டாம். அப்ப அந்த தண்ணி விழற அந்த துவாரத்துல பார்த்தா இந்த பொண்ணோட மூக்குல இருக்கிற ஒரு முத்து பரல் போய் அதுல விழுந்திருக்கு. பாதி அடைஞ்சிருக்கு, பாதி அடையாம இருக்கு. சோ த டைம் இஸ் ரன்னிங் லேட், ஸ்லோவா ஓடி இருக்கு கிளாக்கு. பார்த்தா கடைசியில பார்த்தா அந்த பொண்ணோட முத்தே தான். அவ ஏதோ குழந்தை விளையாடுறப்போ விட்டி பார்த்திருப்பாளோ என்னமோ, அந்த முத்தே அதுல விழுந்துடுது. அந்த பொண்ணு பேர்லயே ஒரு சாஸ்திரத்தை அவர் எழுதுறாரு, ஜோதிஷ சாஸ்திரத்தை. அவர் என்ன அதுல எழுதுறாருன்னா, எதுவும் மாத்த முடியாது, நம்ம தெரிஞ்சுண்டு நம்ம வேணா அந்த அந்த ஃப்ளோல நம்ம அதை அனுசரிச்சு வாழ்க்கையை வந்து நிம்மதியா அதை கடை தேர்த்தலாமே தவிர வாழ்க்கையில எதையுமே மாத்த முடியாதுன்னு எழுதி வைக்கிறார் அவர் இதுல. நான் அந்த சாஸ்திரத்தின் பேரும் அவரோட பேரும் ஞாபகம் வர்றப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அது ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது, அது ஞாபகம் வரல இப்போ. சரி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஜாயின் பண்றோம். 7:35 நான் 7:35க்கு வரேன். சரி ஓகே.